தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/8/2025 சனிக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம், மதியம் 3:59 வரை, பிறகு அவிட்டம். இன்றைக்கு ஒரு நல்ல நாள், அதாவது பௌர்ணமியுடைய தொடர்ச்சி. நேற்று பௌர்ணமி, இன்றைக்கு பகல் 2:21 வரை பௌர்ணமி இருக்கு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா, வேலையில் இருந்தபடியே தொழில் செய்யலாமா, இல்லை வேலையில் நீடிக்கலாமா, நம்ம ஜாதகம் எப்படி இருக்கு, தொழிலுக்கு லாயக்கா இருக்கா, யார் பேரில் தொழில் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. பொதுவாக 10ஆம் இடம்ங்கிறது ஜாதகத்தில் ஒரு முத்தான இடம். ஜாதகத்தை நீங்கள் எடுத்து புரட்டி பார்த்தா 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜோதிட சாஸ்திரம் படித்தவங்களை கேட்டிங்கன்னா 10ஆம் இடம் ஒரு முத்தான இடம். அந்த தொழில் ஸ்தானத்தில் ஒருத்தருக்கு சூரியன் இருந்தால் அது ஜீவனஸ்தானம்ங்கிறான்ல, நம்ம ஜீவனம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு அதில் சூரியன் இருந்தால் என்ன நடக்கும், என்ன மாதிரியான தொழில் அவர்களுக்கு வாய்க்குங்கிறத பார்த்துக்கணும். நம்ம இது நீங்களாக வேறு ஒரு துறையில் அவர் ஈடுபட்டார்னு வச்சுங்க, கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியாது. திரும்ப மீண்டும் இந்த துறைக்கு வரலாம். சில பேர் பெற்றோர்கள் கட்டாயத்துக்காக பிள்ளைகளை இந்த துறையில் நீ படி அப்படிம்பாங்க. அந்த பிள்ளைங்க படிக்காமல் டிஸ்கன்டினியூ பண்ணி திரும்ப வந்துடும். வந்த பிறகு அதுக்கு எதை நினைக்குதோ அந்த துறையில் போய் வெற்றி பெறும். அதுக்கு பிறகு ஜாதகத்தை பார்த்தா அவங்க படித்த துறையும் அந்த அதில் இருக்க ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பும் சரியாக இருக்கும். நிறைய நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. எந்த கலையில் அது தேர்ச்சி பெற்றிருக்கோ, எது விருப்பப்படுதோ அதில் நம்ம நுழைச்சி விடுற போது தான் அது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். அதுக்கு தகுந்தாப்புல ஜாதக அமைப்பும் இருக்கும். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் ஜீவனஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் என்ன மாதிரியான வாழ்க்கைங்கிறது, தொழில் அப்படிங்கிறத பற்றி ஒரு பாடல். ஒருவரது ஜாதகத்தில் ஜீவனத்தை உருவாக்க எடுத்துரைக்கும் இடத்தில் நல்ல வருமானம் தரு கிரகம் இருந்தால் வாழ்வில் வளர்ச்சி மீது வளர்ச்சி வந்து நன்மை சேர்க்கும். வருமானம் தரக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் எதுன்னு பார்க்கணும். தனஸ்தானம், தனாதிபதி லாபாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் தொழிலில் பணம் கொட்டும். அவங்க ஒரு சும்மா ஆரம்பிச்சு விட்டா போதும், பணப்புழக்கம்ங்கிறது ஏராளமாக வரும். தொழிலில் நினைக்க இயலாத அளவு தொழில் நடக்கும். அது நம்ம அனுபவத்தில் தெரியும். இப்படி சொல்கிறாரே நீங்கள் நினைக்கலாம். தனாதிபதியோ லாபாதிபதியோ தொழில் ஸ்தானத்தில் இருந்தவர் தொழில் பண்ணார்னா அவர் பேரில் வச்ச தொழில் அபரிமிதமான ஒரு லாபத்தை கொடுக்கும். வளர்ச்சி மீது வளர்ச்சி நன்மை சேர்க்கும். உரிமையுடன் சூரியனின் சாரம் பெற்றால் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி சூரிய சாரத்தில் இருக்குன்னு வச்சுங்க. சூரியனுக்கு நட்சத்திரத்துக்கு காலில் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உயர் பதவி, அரசியல் இவருக்கு வாய்க்கும். இப்போ அரசியல் களம் சூடு பிடிக்க போகுது, விரைவில் தேர்தலெலாம் வரப்போகுது. அதில் ஒருத்தர் வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும்னு இருக்குது. நிறைய அமைச்சர்கள், அது மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களோட ஜாதகமெல்லாம் பார்த்துருக்கேன். பொதுவாக அவங்களோட இதுகள்லாம் பார்க்குற போது அந்த செவ்வாய் பலம் நல்லா இருக்கும். 2வது 10ஆம் இடம்னு இருக்கு இல்லையா, அந்த முத்தான இடம் ஜீவன ஸ்தானத்தில் அவருக்கு உரிய அந்த கிரகம் இருக்கணும். கமாண்டிங் பவர், அதிகாரத்துவ யோகம் கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் இருந்துச்சுன்னா அவருக்கு அந்த அதிகார அந்தஸ்து கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்பில் உரிமையுடன் சூரியனின் சாரம் பெற்றால், அந்த கிரகம் சூரிய சாரம் பெற்றிருந்தால் உயர் பதவி, அரசியலில் இவருக்கு வாய்க்கும். பெருமைகளும் குவியும். அவர் பிதிராஜ்ய சொத்துக்களால் பிற்காலம் உயர்ந்த நிலை சேரும். அது மட்டும் இல்லை, பிதிராஜ்ய சொத்துக்கள் கிடைக்கலையே நினைக்க வேண்டாம். சூரிய பலம் நல்லா இருந்தால் முன்னோர்களுடைய சொத்து முறையாக கிடைக்குமா. ஆக 10ஆம் இடம் ஒரு முத்தான இடம். உங்களுடைய ஜாதகத்திலே தொழில்ஸ்தானம் எனப்படுகின்ற அந்த 10ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும். ஜீவனஸ்தானமாக அதை கருதினாலும் 6ஆம் இடத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். பார்த்து அதில் இருக்கின்ற கிரகம் அது யார் சாரத்தில் இருக்கிறது, சூரிய சாரத்தில் இருந்தால் உங்களுக்கு அரசியல் மற்றும் பொதுநலத்திலே மிகுந்த பெயர், புகழ், கீர்த்தி கிடைக்கும் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த நாள். லாபம் தொழிலிலே சிறப்பாக கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகலாம். ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். எதிர்ப்பு, வியாதி, கடன் என்பதை குறிக்கின்ற இடம். எதிரிகளின் பலம் கொஞ்சம் குறையும். வியாதிகள் உங்களுக்கு கொஞ்சம் குறையும், அதாவது மருத்துவ செலவுகள் குறையலாம். அதே நேரம் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். வாங்கல் கொடுக்கல்களில் இருந்த சில பிரச்சனைகள் இன்று நல்ல முடிவுக்கு வரும். இந்த நாள் நல்ல நாள்.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு ராஜநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்தில். தனவரவு தாராளமாக வரும். நினைத்தது நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும். நம்மோடு பணிபுரிபவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் வந்துவிட்டது, நமக்கு கிடைக்கவில்லையே நினைத்தவர்களுக்கு அந்த யோகம் வரலாம். அது மட்டுமல்ல, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பிரகாசமான எதிர்காலம் வரப்போகின்றது. சுக்கிரபலம் இன்றைக்கு நன்றாக இருப்பதால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இன்றைக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை வரலாம். எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லை ஏற்படும். லாபம் உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். அதே நேரத்தில் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். நீங்கள் இன்று வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். அது மட்டுமல்ல, அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்வதே நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சூரியனும் புதனும் உங்கள் ராசியில். புத ஆதித்ய யோகம். எனவே கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். அஷ்டமத்திலே சனி இருக்கின்றார். அவரோடு கூட ராகு இருக்கின்றார். மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பார்கள். எனவே திடீர் தனலாபம் உங்களுக்கு வரலாம். என்றைக்கோ நீங்கள் கொடுத்து காலாவதியாகி போன கடன் இப்பொழுது வசூலாகலாம். அது மட்டுமல்ல, 11ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். லாபம் விரயமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. விரயாதிபதி புதன் உங்கள் ராசியில் இருக்கின்றார். விரயங்கள் வரத்தான் வேண்டும். எனவே சுபவிரயமாக மாற்றினால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். எனவே வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள், அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு வாய்க்கும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். பிரச்சனை மேல் பிரச்சனை வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். இன்றைக்கு கிழமை சனி. பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் அர்ச்சனைகளை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று ஆலயம் சென்று சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சஞ்சலம் தீரும். அது மட்டுமல்ல, ஜென்மத்தில் கேது இருப்பதால் இன்றைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நல்ல புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனை வெற்றி பெறும். அதே நேரத்தில் உங்களுக்கு சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணமும் கைகூடலாம். ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிலிருந்து விலகிக் கொண்டு தான் சுயமாக ஏதாவது செய்யலாமா என்று நீங்கள் நினைப்பீர்கள். விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வருவதா, இல்லை ஏதாவது வேறு வேலைக்கு செல்லலாமா என்றெல்லாம் பல மனக்குழப்பத்தில் இதுவரை இருந்திருப்பீர்கள். கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது ஒன்று மாற்றி ஒன்று சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். இதுபோன்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் எடுக்கின்ற முடிவு நல்ல முடிவாகவே இருக்கும். மன அமைதிக்கு இறை வழிபாடு கை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லல்களை தீர்க்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய். அஷ்டமாதிபதி 3க்கு அதிபதி. இடர்பாடுகள் உங்களுக்கு எந்த ரூபத்திலும் உங்களுக்கு வரலாம். உடன்பிறப்புகள் வழியிலும் வரலாம். உடன் இருப்போர் வழியிலும் வரலாம். பல தடைகளும் தாமதங்களும் வரலாம். எனவே அதிலிருந்து நீங்கள் மீள வேண்டுமானால் இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை நீங்கள் வழிபட வேண்டும். இனம் புரியாத கவலை மேலோங்கும். 10லே குரு இருப்பதனாலே உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபடியாக இருப்பார்கள். வேலைப்பழுவை கூடுதலாக கொடுப்பார்கள். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. எனவே இன்று கவலைகள் அதிகரிக்கின்ற நாள். எனவே நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்துவது மட்டுமல்ல, நிதானத்தோடு செயல்படுவதும் நல்லது. துலாம் ராசினியர்களே, குறுபார்வை உங்கள் ராசியில் இருப்பதனாலே குழப்பங்கள் தீரும். பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கலாம். பதவியில் உள்ளவர்களின் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுத்துக் கொடுப்பார்கள். செல்வாக்கு அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். தூரதேச பயணங்கள் கூட ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள், நல்ல நாள். துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகளால் மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். விருப்பங்கள் நிறைவேறி மகிழ்ச்சியோடு நீங்கள் செயல்படுவீர்கள். சூரிய பலம் உங்களுக்கு 9லே இருப்பதனாலே பிதிராஜ்ய சொத்துக்கள் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. சொந்தங்களாலும் நன்மைகள் உண்டு. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகம், தொழிலே நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நல்ல வாய்ப்புகள் இன்று வரப்போகிறது.
தனுசு ராசி நேயர்களே, கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். மன நிறைவு கூடுகின்ற நாள். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அது மட்டுமல்ல, தூரதேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று நினைப்பீர்கள். அந்த வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறி இன்று தென்படுகிறது. 10 செவ்வாய் இருப்பதால் உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு சுயதொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனையும் உங்களுக்கு அதிகரிக்கும். 10 செவ்வாய் இருந்தால் சுயதொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தானாகவே வரலாம். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வதற்கு முன்னதாக சுய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். திசாபுத்தி பலம் பெற்றிருந்தால் அதில் முடிவெடுப்பதில் தவறில்லை. மேலும் 2 சந்திரன் இருப்பதால் உங்களுக்கு தாய்வழி ஆதரவும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருப்பதனாலே சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. மதிப்பு மரியாதை உயரும். மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அது செய்ய இயலும். உறவினர்களின் ஆதரவோடு உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். இன்று 7 சூரியன் புதன் இருப்பதனாலே நீங்கள் கல்வி சம்பந்தமாகவோ அல்லது கலை சம்பந்தமாகவோ ஏதேனும் புது முயற்சி செய்தால் அதில் கண்டிப்பாக வெற்றி உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ராசியிலேயே சனி வக்ரம். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் உண்டு. மனக்கலக்கம் தரும் தகவல் வரலாம். 6ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். அரசு வழியிலும் சிலருக்கு சிக்கல்கள் ஏற்படலாம். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். எனவே அது மட்டுமல்ல, இல்லத்தில் நீங்கள் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று கிழமை சனி. அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சனி பகவானை வழிபடுவதோடு ஆஞ்சநேயரையும் வழிபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். யோசித்து செயல்பட்டு யோகங்களை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாள் என்று நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். ஆனால் இன்று நீங்கள் யோசிக்காமல் செயல்பட்டாலும் கூட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். காரணம், தனாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கின்றார். தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். இடம்பூமி விற்பனையால் மிகுந்த லாபம் உண்டு. குறைந்த விலைக்கு என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்று அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் வருகின்ற லாபம் உங்களை மகிழ்விக்கப் போகின்றது. பஞ்சமஸ்தானத்திலே சூரியன் புதன் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். உறவினர் வழியில் ஒரு நல்ல தகவல் வரப்போகின்றது. இன்று உற்சாகத்தோடு செயல்படும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள், தொட்டது துலங்கும் நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.